எஃப்எம்ஆர். இது என்ன அர்த்தம்னா ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம். ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் நம்ம நாட்டில் 4 ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த நடைமுறை இருக்குது. 4 ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் அண்ட் மிசோரம். இந்த 4 ஸ்டேட் வந்து இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து எதுவெல்லாம் வந்து மியான்மர் கூட பார்டராக இருக்கோ அங்கே மட்டும்தான் வந்து எஃப்எம்ஆர் நடைமுறைக்கு இருக்குது. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா 1968 வந்து அக்ரிமெண்ட் போட்டது பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த 4 ஸ்டேட் வந்து இருக்கிற 4 ஸ்டேட்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து எதுவெல்லாம் வந்து மியான்மர் பக்கத்தில் இருக்கோ அங்கே வந்து மக்கள் வந்து தன்னோட வாழ்வாதாரத்துக்காக அங்கே போயிட்டு 40 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துடலாம். அதே மாதிரி மியான்மர்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் வந்து இந்தியா கூட பார்டரா இருக்கோ அவங்க வந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துடலாம். இது 1968 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2004 வந்து அதை 20 கிலோமீட்டரா குறைச்சாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வரைக்கும் மக்கள் போயிட்டு திருப்பி வந்துடலாம். 7 நாளாக வரைக்கும் அங்கே தங்கலாம். அங்கே இருக்கிற பார்டர் செக் போஸ்ட்ல தன்னோட ஐடென்டிட்டி எல்லாம் வந்து கொடுத்துட்டு திருப்பி 7 நாளில் திருப்பி வந்துடணும். ஒரு வேளை 7 நாளுக்கு அப்புறம் திருப்பி வர முடியலன்னா லீகலா ஆக்ஷன் எடுப்பாங்க. 2004 20 கிலோமீட்டர் ஆகுது. 2025 14 கிலோமீட்டரா அதை குறைச்சிட்டாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா 2 நாட்டு மக்களும் 14 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வரலாம். அதுக்கு மேலே வந்து போக முடியாது. அதன்படி அதுக்கு மேலே போகணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் போயிட்டு வர முடியும்.